மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மாதம் மாதவிடாய் டான்னு வர நான் சொல்ற இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம கிளினிக் வர பெண்கள் சொல்லுவாங்க, மேம் எனக்கு 2 months ஆச்சு பீரியட்ஸ் வரல, 6 months ஆச்சு, 2 years கூட எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்ற நிறைய பெண்கள் இருக்காங்க. நம்ம இப்ப மாதவிடாய் தடைப்படும் போது அத நிறைய பெண்கள் பண்ற ஒரு தவறு என்னன்னா, அதை அலட்சியமா விட்டுருவாங்க. காலப்போக்கில் அது பெரிய பிரச்சனை, குழந்தையின்மையில ஸ்டார்ட் பண்ணி நிறைய பிரச்சனைகளை அது நமக்கு உருவாகுது. புபர்ட்டி அட்டன் பண்ண முதல்ல பருவத்தை அடைந்த காலத்துல இருந்து நமக்கு மெனோபாஸ் ஆகிற காலம் வரைக்கும் 47 50 வயது வரைக்கும் நமக்கு இந்த பீரியட்ஸ் அப்படின்றது ரெகுலரா 28ல இருந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை ரெகுலரா இந்த சைக்கிள் வந்துட்டு இருக்கணும். இதுதான் ஹெல்த்தியான ஒரு பீரியட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல இதுல நமக்கு இந்த மாதவிடாய் நிறைய பேருக்கு தள்ளி போகுது, இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். என்ன பிரச்சனை ஏற்படுது? நிறைய பெண்கள் சரி பீரியட்ஸ் வரலன்னா என்ன பரவாயில்ல, நமக்கு வேலை மிச்சம், நம்ம ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. இப்போ பீரியட்ஸ் வராம தள்ளி போற பட்சத்துல 2 மாதம் 3 மாதங்கள் 6 மாதத்திற்கு மேலாக நமக்கு பீரியட்ஸ் வராம இருக்குன்னா நம்ம கண்டிப்பா அதற்கான மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணணும். இப்போ பீரியட்ஸ் வராம இருக்கும் பட்சத்துல நம்ம உடல்ல என்ன நடக்குது அப்படின்னா, உடல் எடை அதிகரிப்பானது ஏற்படுது. உடல் எடை அதிகரிப்பு நிறைய பேருக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் பீரியட்ஸ் வராம இருக்கிறது தான். அடுத்து பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால டைரக்டா நமக்கு தைராய்டு இஷ்யூஸும் ஏற்படுது. இன்னும் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா முகத்துல நிறைய ரோமங்களினோட வளர்ச்சி இருக்கும். அப்பர் லிப்ஸ்ல, சீக்ஸ்ல, இந்த இடத்துல எல்லாம் அதிகமான முகத்துல ரோமங்களின் வளர்ச்சி இருக்கும். இது ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்றோம். இதையும் தாண்டி பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளத்தை நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சட்டுன்னு கோவப்படுறது, இல்ல ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்றது, லோன்லியான ஃபீல், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளமும் இதனால ஏற்படுது. நாளடைவில் என்ன ஆகும், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனை, இது எல்லாமே ஏற்படும். இதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப தடைப்பட்ட மாதவிடாய் நமக்கு ரெகுலரா வரணும் அப்படின்னா சில உணவு முறை மாற்றத்தோட சித்த மருந்துகளும் நம்ம கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அடுத்து சில பெண்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, இல்ல செர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்ற பிரச்சனை, இல்ல ஃபங்கஸ் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதும் நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுது. இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் போதோ, இல்ல டயபெட்டிஸ் மாதிரி சர்க்கரை நோயாளிகளோ, இந்த மாதிரி காரணங்களாலையும் நமக்கு மாதவிடாய் தள்ளி போறது பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த மாதவிடாய் தள்ளி போகுதுன்னா உணவில் நம்ம என்னென்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும்? அதிகமான உணவு முறைகள். ஸோ இப்போ தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இரவு நேரத்துல லேட் நைட்ல நம்ம ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக இரவுல ரொம்ப நேரம் கண் முழிச்சு ஒர்க் பண்றது, உடல் உஷ்ணத்தை தரக்கூடிய நம்ம செயல்களில் ஈடுபடுறதோ இல்ல அந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுக்கிறதையும் நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம மாதுளை பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது அன்னாச்சி பழம், அடுத்தது பப்பாளி. இந்த பழங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம குடல் பகுதியிலும் சரி நம்ம யுட்ரஸ் பகுதியிலும் இருக்கக்கூடிய கழிவுகளை அது வெளியேற்றும். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஈஸியா நமக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்தது எள்ளு கஷாயம். எள்ளு கஷாயம் வாரத்துல 3ல இருந்து 4 நாட்கள் குடிக்கலாம். கருப்பு எள்ளை இரவு நேரத்துல தண்ணியில நல்லா ஊற வச்சிடணும். காலையில அது நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இப்ப எப்படின்னா 500 ml தண்ணி விடணும்னா அது 300 ml வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதுல கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து குடிக்கணும். இந்த மாதிரி இந்த கஷாயத்தை 3ல இருந்து ஒரு 4 நாட்கள் வாரத்துக்கு நம்ம தொடர்ந்து காலையில எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு வரும்போது தடைப்பட்ட மாதவிடாய் நிறைய பேருக்கு நீண்ட நாட்களாக எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்றவங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குமரி கஷாயம். குமரி கஷாயத்துல சேர்க்கக்கூடிய முக்கியமான மருந்துகள்ல அசோகப்பட்டை ஒன்று. அசோகப்பட்டை நமக்கே தெரியும், மாதவிடாய் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யுட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் அசோகப்பட்டைக்கு இருக்கு. இதுல கரியபோலம் நம்ம சேர்த்திருக்கோம். கரியபோலம் அப்படின்னு சொல்றது கற்றாழை ஜெல்லுல இருந்து, அதாவது கற்றாழை வெட்டினோடனே அதுல திரவம் வரும், அதை சேகரித்து பதப்படுத்தி பயன்படுத்தக்கூடியதுதான் கரியபோலம். இதுலயுமே குமரி அப்படின்ற பேர் எதற்கு, கற்றாழைக்கு இன்னொரு பேர் குமரி. குமரினா பெண்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே கற்றாழை ஒரு மிக சிறந்த மருந்து. அதற்குதான் இதுக்கு குமரின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கரியபோலம், அசோகப்பட்டை, இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த குமரி கஷாயம்.
இதை ரெகுலரா நம்ம எடுக்கும்போது எவ்வளவு நாள் மாதவிடாய் தள்ளி போயிருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த குமரி கஷாயத்துக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு ஹோம் ரெமெடி என்னன்னா இஞ்சி. இஞ்சி நல்லா நம்ம என்ன பண்ணணும், வாஷ் பண்ணிட்டு இஞ்சி சாறை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கணும். இஞ்சி சாரோட வெல்லம் சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சணும். இந்த பாகு மாதிரி காய்ச்சி இதை இஞ்சி மணப்பாகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். டெய்லி இது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். காலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி 1 ஸ்பூன் இதை சாப்பிட்டுட்டு வந்தாலும் நீண்ட நாட்களாக எனக்கு மாதவிடாய் வரல, இல்ல தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குனாலும் இதை எடுத்துட்டு வந்தனாலும் சிறந்த ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பதிவுல மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல நீண்ட நாட்களாக மாதவிடாய் வராத பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வை நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.